முதல்ல ப்ரெஸ், மீடியா, மக்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா? ஓகே. அவர் சிவா சார் சொல்லியிருந்தார், எதுக்கு சிரிக்காமல் இருக்கான்னு. நர்வஸாக இருக்கேன், அதனால தான். அசூரனுக்கு அப்புறமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுல இப்படி ப்ரெஸ், மீடியா நண்பர்களை சந்திச்சு. ஸோ நர்வஸாக இருக்குது. ஆரம்பித்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான். ஸ்கூல் டைம்ஸில், சின்ன வயசில் யார்கிட்டையும் அவ்வளோ பேசாமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இசைக்கிட்ட மட்டும் பேச ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். என்னோடய உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி 16 வயசில் முட்டு முட்டு அந்த பாடல் மூலமாக அறிமுகமான உலகத்துக்கு 2013. அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஈழத்தமிழ் குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நான், டிஜே அருணாச்சலம். தமிழ் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தவர் என் குரு, மை மென்டோ வெற்றிமாறன் சார். அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு வேல்முருகனா இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டராக அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, என்கிட்ட மனசார கதை சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸில் ஒருத்தர் தான் நவீன் டி கோபால். நவீன் வந்துட்டு ஃபஸ்ட்டாக என்கிட்ட வந்துட்டு உசுரே, அப்போ டைட்டில் இல்லை, இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை, சித்தூரில் ராகவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷ்னல் ஆகிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நல்ல பையன், ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன். தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அசூரனில் ஒரு வேல்முருகனுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு சட்டில்டான ஒரு ரோல். எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சிலம்பரசன் அண்ணா ஃபேனுன்றதால அவரோட கோவில் ஞாபகம் தான் வந்துச்சு. கோவில் படத்தில் அந்த சக்திவேல் என்ற ஒரு கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. நவீன், உங்களோட டெடிகேஷன், உங்களோட டிட்டர்மினேஷன், இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். தமிழ்லையும் தெலுங்குலேயும் வருவீங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண், சிரிச்சிட்டே இருப்பார், செந்தளிப்பான முகம், மோலி கிருஷ்ணா சார், ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் அவங்களோட டெபியூ. வாழ்த்துக்கள். அண்ட் என்னை நம்பி, இந்த டீமை நம்பி நீங்கள் இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 22 நாட்களில் முடிச்சு கொடுத்துருக்காரு.
பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ. நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். மோலி கிருஷ்ணா சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்னாரோ, அவருக்கு தூணா நின்னவங்க தான் வெங்கடேஷ் சாரும், மூர்த்தி சார், ஜேபி, இவங்க எல்லாம். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கைத்தட்டி ஆகணும். அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ், வெல்கம் பேக் ராசிமா. தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். Not just as characters, but you know, as many other important roles நிறைய இருக்கு. ஜனனி அவங்கள லாஸ்ட்டாக நான் லியோவில் பார்த்தேன். சின்ன பொண்ணு, பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். டெஃபினெட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த படத்துலேயும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தில் நண்பர்களாக என் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா, தங்கதுரை அண்ணா, மெல்வின், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணீங்க. தேங்க்யூ. காமெடியெலாம் சொல்லி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம். இந்த படத்தோட இந்த விழாவின் நாயகன், இந்த இவெண்ட்டோட ஹீரோ, கேரளாவிலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க, கிரண் ஜோஸ். லைட்டாக வருத்தமாக தான் இருந்துச்சு. நம்ம எதுக்கு இசை, நான் ஒரு மியூசிஷியனாக இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொடுத்துருக்கலாமே, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாமேன்னுட்டு டியூரிங் த செட். பட் இது உங்களோட டெபியூ, தமிழ் டெபியூ, தமிழ் மியூசிக்கல் டெபியூ. த ஸ்பாட்லைட், யூ டிசர்வ் த ஸ்பாட்லைட். ஸோ கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவீங்க. இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும். இட் வாஸ் யுவர் ஸ்பேஸ். ஸோ தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஷூர். மேபி அது ப்ரொடியூசர்ஸை சொல்லட்டும். அதுக்கப்புறமா குஹன், தேங்க்ஸ் டு யூ. ஆனஸ்ட்லி நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். ரொம்ப நன்றி ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் இண்டிபெண்ட் ஃபிலிம். அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப நன்றி என் கூட கோஆப்ரேட் பண்ணதுக்கு. டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும், கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷி வாஸ் அமேசிங். அண்ட் கிரண் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டாக அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். ஆர்ட் டைரக்ஷன் சுரேன், பேர் சுரேன் தானே? சவுந்தர். லிரிக்ஸிஸ்ட் லால். நண்பனை லாஸ்ட்டாக விட்டுடலாம். கிரண் ஜோஸை எப்படி நம்ம கேரளாவிலேருந்து தூக்கிட்டு வந்தோமோ, அதே போல் நண்பன் மார்க்கே நான் லண்டன்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். கடைசி நிமிஷத்தில் நவீன் பிரதர், இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு டிஓபிக்கும் ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அவரால் வர முடியாதுன்னு சொன்னதும் என்கிட்ட தான் கேட்டிருந்தார். நமக்கு யார் தெரியும், நம்மளே சினிமாவுக்கு புதுசு. அப்போது என்னோட மியூசிக் வீடியோஸ், மார்க்கி பிரதர் வந்துட்டு என்னோடய மியூசிக் வீடியோஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு இது நான் கூட்டிகிட்டு வந்ததா இல்லாமல் ஹீ டிசர்வ்ஸ் இட். அவரோட திறமை, அவரோட
டேலண்ட் கண்டிப்பாக பேசும். சினிமா முதல் படம் மாதிரியே தெரியல. கண்டிப்பாக அவரோட விஷுவல்ஸுக்கு நானும் அடிமை, நானும் ஒரு ரசிகன். ஸோ இன்னும் மேலும் மேலும் வளரணும் மார்க்கி. அண்ட் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். இதில் பாதி பேருக்கு எல்லாருக்குமே இது டெபியூ தான். ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், மார்க்கி டிஓபியாக இருக்கட்டும், நம்ம டைரக்டர் சாராக இருக்கட்டும், அண்ட் நடித்த ஒரு சில பேர் எல்லாருக்குமே டெபியூ தான். அண்ட் நானும் இதை எனக்கு ஒரு டெபியூவாக நான் பார்க்குறேன். என்னதான் அசுரன், 10 தலை இந்த மாதிரி படங்கள் நடித்தாலும் ஒரு சோலோ ஆக்டராக உள்ளே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் மறுபடியும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும் உங்கள் நேரத்துக்கும். அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஆஹா ஒவ்வொன்றும் பேச விரும்பலை, பில்டப் கொடுக்க விரும்பலை. படம் நல்லா இருக்குது. படத்தில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப நன்றி.